வெல்கம் டு ராமஸ் ஹரிசுவ கிச்சன். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான பணியார முட்டை குழம்பு எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்னோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாம் வறுத்து அரைக்கிறதுக்கான தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொஞ்சோண்டு தேங்காய், அப்புறம் மிளகாய் வத்தல், அப்புறம் சீரகம், சோம்பு, இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். கொஞ்சோண்டு வாசனைக்காக நான் 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்திருக்கேன். ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு நாம் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஏன்னா சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புக்கு. ஸோ சின்ன வெங்காயத்தை 2 நறுக்கி எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 6லேருந்து 7 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் மிளகா வத்தல் நான் 1 தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுத்த பிறகு நம்ம சீரகமும் சோம்பும் சேர்த்துக்கோங்க. சீரகம் சோம்பு சேர்க்கும் போது கடாயை நீங்கள் சிம்மரில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகி போயிடும். இப்போ நம்ம அந்த பட்டை கிராம்பு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கடைசியாக தேங்காவை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா தேங்காய் சேர்த்து ரொம்ப வதக்கக்கூடாது. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடான பிறகு ஒரு சின்ன பட்டை, ஒரு 2 கிராம்பு, நட்சத்திர சோம்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கணும் எண்ணெயில். அதுக்கு பிறகு கொஞ்சோண்டு கருவேப்பிலை. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 2 தக்காளி சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் இதை சேர்த்துட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சிரும். தக்காளி மசிஞ்சாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், வெங்காயம் அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மசாலாவில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். வதக்கின பிறகு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு கெட்டியாக வேணும்னா தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க, இல்லை தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியோட அளவை நீங்கள் அதிகரிச்சுக்கலாம். இது நல்லா நம்ம கொதிச்சு வரணும். நம்ம மூடி போட்டு விட்டுடலாம். நல்லா கொதிச்சு வந்துடும். இப்போ இதில் போடுற முட்டையை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பணியார கடாயில் எல்லாத்துலேயும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு 3 முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன். நீங்கள் இப்படியும் போடலாம், இல்லைன்னா நீங்கள் முட்டையை ஒரு பவுலில் உடச்சி ஊற்றிட்டு உப்பு, மிளகுத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணியும் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த மாதிரியும் போட்டால் அந்த எண்ணெயில் பொரித்து போட்டிங்கனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை உப்பு காரம்லாம் நல்லா இறங்கி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா முட்டை வெந்துருச்சு. நான் திருப்பி விட்டுக்கிறேன். நான் ஒரு ஸ்பூன் விட்டு எடுத்திங்கனாலே சீக்கிரமாக வந்துடும், ஈஸியாக வந்துடும். இப்போ முட்டை வெந்துருச்சு, நான் எடுத்து வச்சுக்கிறேன். இதை அப்படியே நம்ம கொதிச்சிட்ருக்கிற குழம்புல சேர்த்துடலாம். இந்த முட்டையை இப்படி சேர்க்கும்போது உப்பு காரம்லாம் நல்லா இறங்கியிருக்கும். டேஸ்ட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு. இதை நம்ம ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சாதான் அந்த உப்பு காரம்லாம் நல்லா இறங்கிரும். கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டான பணியார முட்டை குழம்பு ரெடி ஆகிடும்.
இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து இறக்கிக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தழை சேர்த்துடலாம். கடைசியாக நம்ம சேர்க்கும்போது அதோட வாசனையே தனியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.